வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். போராட்ட களத்தில் தமது தந்தை கலைஞர் வழித்தடத்தில் நடைபோடுவது மட்டுமல்ல, வரலாற்றில் தனக்கான இடத்தையும் உறுதிப்படுத்துகிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று உலக புகழ்பெற்ற லண்டனிலிருந்து வெளியாகும் தி எக்கனாமிஸ்ட் ஏடு புகழாரம் சூட்டியுள்ளது. சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 1, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சுங்க கட்டணத்தை மாற்றி அமைப்பது வழக்கம். இந்த நிலையில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 40 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் சுங்க கட்டண உயர்வு அமலாக உள்ளது. வணிக வளாகத்தில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவு தொடங்கி காய்கறிகள் என அனைத்துமே ஆர்டர் செய்தால் அடுத்த சில நிமிடங்களிலேயே வீட்டிற்கு வந்துவிடுகிறது. மக்களும் தங்களுக்கு எதற்கு அலைச்சல் என்று ஆர்டர் செய்வது, பொருட்களை வாங்குவது தற்போது அதிகரித்துவிட்டது. இதனால் இ-காமர்ஸ் நிறுவனங்களும் பல்வேறு சலுகைகளை அறிவித்து மக்களை கவர்ந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து டெலிவரி ஊழியர்களுக்கு ஏசி வசதியுடன் ஓய்வறை அமைக்க சென்னை மாநகராட்சி அசத்தல் திட்டம் தீட்டியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் யுகாதி பண்டிகையான நேற்று 62,263 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 25,733 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினர். கோயில் உண்டியலில் 3,63,00,000 காணிக்கை செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இவர்கள் சுமார் 18 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மத நல் இணக்கத்தை போற்றும் விதமாக கோவையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்கு வந்தவர்களுக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் நீர்மோர் வழங்கினர். விசைத்தறி தொழிலை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென ஈஆர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் கொள்கை மிகவும் ஆபத்தானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திட்டக்குடி அடுத்த அதர்நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவரின் விவசாய நிலத்தில் ஒரு கும்பல் கள்ளநோட்டு அச்சடிப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து திடீரென அங்கு சென்ற காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்த கும்பல் தப்பியோடியது. இதனைத் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 85,000 ரூபாய் அளவில் 500 ரூபாய் கள்ளநோட்டுகளை கைப்பற்றினர். இந்த நிலையில் கள்ளநோட்டு அச்சடிக்கும் பணியில் ஈடுபட்டதாக புகார் கிளம்பிய நிலையில் விசிக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். திருவண்ணாமலையில் கொழுந்துவிட்டு எரியும் ஜவ்வாது மலையில் தீயில் அரிய வகை மூலிகைகள் கருகியன. சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுவினருக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது எக்ஸ் பக்கத்தில் சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப் பணி குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். தற்போது வெயில் காலம் தொடங்கியுள்ளதால் கொடைக்கானலில் நிலவும் குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தோடு குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் மையத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பகுதியில் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கில் கயத்தார் அருகே உள்ள காப்புலிங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த செல்லையா என்பவரின் மகன் சங்கிலி பாண்டி வயது 29 வேலை செய்து வந்தார். பெட்ரோல் பங்கின் மேலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இன்று வழக்கம் போல அவர் காலையில் பணிக்கு சென்றுள்ள நிலையில் கோவில்பட்டி அருகே பெட்ரோல் பங்க் மேலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அரசரடி ஈக்தா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சென்னை கொளத்தூரில் உள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். மருத்துவமனை ஆய்வகங்கள், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வார்டுகளுக்கும் சென்று நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அமைச்சர் PK சேகர்பாபு, மேயர் பிரியா உட்பட பலர் இருந்தனர். அதிமுக எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் அடிப்படை எண்ணம் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் கடல் பகுதி அருகே கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படை பிரிவு கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை விரைவாக மேற்கொண்டு அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் அருகே ரூபாய் 80 லட்சம் மதிப்புள்ள கடத்தல் கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஊட்டி, கொடைக்கானல் வருவோர் கவனத்திற்கு நீலகிரி மாவட்டத்தில் நாளை முதல் ஜூன் 30 வரை வாகனங்களுக்கான இ-பாஸ் நடைமுறையில் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுவதாக கலெக்டர் அறிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக
மாநில முதலமைச்சர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சரின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தினை பாராட்டி சிங்கப்பூரின் ஆங்கில நாளிதழான த ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் ஒரு முழு பக்க கட்டுரையை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட வெற்றிலை முருகன்பட்டி, அல்லாலப்பேரி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 9,45,000 கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடைகளை மக்களின் பயன்பாட்டிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். அதேபோல எஸ் மறைக்குளம் பகுதியில் ரூபாய் 13,16,000 புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையையும் திறந்து வைத்தார். டெல்லியில் கடன் தொல்லையிலிருந்து விடுபட சொந்த வீட்டில் கொலை நடந்ததாக நாடகமாடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் விடுபட்டோருக்கு இன்னும் 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சீவி. இவர் திண்டுக்கல் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு விடுமுறைக்காக சொந்த ஊரான மாங்காட்டிற்கு வந்துவிட்டு சென்னையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கெடிலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சஞ்சீவி தனது மனைவி 2 குழந்தைகளுடன் வந்த காரை துரத்தி வந்துள்ளனர். இதில் பயந்து போன குடும்பத்தினர் சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு வாகனத்தில் நின்ற அவர்களிடம் உதவி கேட்டபோது வேகமாக வந்த 3 நபர்கள் கையில் வைத்திருந்த பயங்கர ஆயுதத்தால் வாகனத்தின் கண்ணாடியை அடித்து உடைத்தனர். கொலை முயற்சியில் ஈடுபட முயன்ற போது காரில் இருந்த குடும்பத்தினர் கூச்சலிட்ட போது அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சிலர் வாகனத்தை நிறுத்தி அருகில் வந்ததால் அங்கிருந்து தப்பி சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த திருநாவலூர் காவல் நிலையத்தை சார்ந்த உதவி ஆய்வாளர் பிரபாகர் மற்றும் 2 காவலர்களிடம் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து 3 மர்ம நபர்களையும் பிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களான ராஜேஷ் வயது 24, விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா வயது 25, வினோத் 22 ஆகியோர்களை கண்டறிந்து கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டபோது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குடும்பத்தினருடன் செல்லும் கார்களை குறிவைத்து திருடும் நோக்கத்துடன் தாக்குதலில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தந்தை இருந்த சோகத்திலும் பொதுத் தேர்வு எழுதிய மாணவியை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் கூறி உதவித்தொகையையும் வழங்கியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், அமித்ஷா சந்திப்பு விரைவில் உண்மை தெரியும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பழனியில் பங்குனி உத்திர திருவிழா 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளது. வாழ்வில் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும் ரமலான் திருநாளை உலகெங்கும் கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை ஒப்பந்ததாரர் மூலம் விற்கக்கூடாது, ஆன்லைன் ஏல முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜய் விமர்சனத்தை பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு நாளை முதல் திருத்திய புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. கார்களுக்கு ₹5 வரையிலும், பிற வாகனங்களுக்கு 15 முதல் ₹30 வரையிலும் கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசின் மீது கோபம் பற்றி எரிகிறது என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பிறந்த இலங்கை தம்பதியின் மகளுக்கு குடியுரிமை குறித்து ஒன்றிய அரசு முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் குதிரைகளுக்கு தண்ணீர் தொட்டி அமைக்க மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. கோடை வெயிலின் தாகத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். IPL தொடரின் அஸ்வானி குமார் அசத்தல் 116 ரன்னில் கொல்கத்தா சுருண்டது. 2025 IPL தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக பிளே ஆஃப் செல்லும் அணியாக பார்க்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்தடுத்த 2 தோல்விகளுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. வெற்றி கணக்கை தொடங்குமா மும்பை என்ற கேள்வி எழும்பிய நிலையில் கொல்கத்தாவுடன் இன்று மோத உள்ளது. IPL ரசிகர்களுக்கு ஷாக். இலவசத்துக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் என் கார்டு போட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ₹67,400, 1 கிராம் ₹8,425 விற்பனையானது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னெச்சரிக்கையின் அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை எதுவும் பதிவாகவில்லை. வெப்பநிலையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக சேலத்தில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.